வெல்கம் டு ராஜேஷ் ஸ்பிரிச்சுவல் ஆடியோ லைப்ரரி. பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரிரண்டு. தொகுப்பாசிரியர் முனைவர் தி.கி. பார்த்தசாரதி அவர்கள். பகுதி 2. வைணவம் என்பது தத்துவத்ரயம் ஆகும். அது ஏற்றுக்கொண்ட தத்துவங்கள் 3 ஆகும். சித், அச்சித் மற்றும் ஈஸ்வரன் என உலகில் 3 தத்துவங்கள் தான் உள்ளன என்பது விசிஷ்டாத்வைதம். ஸ்ரீ சங்கராச்சாரியாரின் அத்வைத்தம் ஒப்புக்கொள்வது பிரம்மம் எனும் ஒரு தத்துவத்தை மட்டுமே. அதனை தவிர்த்து இரண்டாவது இல்லை. ஏகமேவ அத்விதீயம். ஸ்ரீ மத்வாச்சாரியாரின் துவைத்தம் என்பது பிரம்மம் வேறு, உலகம் வேறு, இரண்டும் என்றுமே வெவ்வேறே என்று வலியுறுத்துகிறது. ஸ்ரீ ராமானுஜரின் விசிஷ்டாத்வைத்தமும் ஒரு வகையில் அத்வைத்தமே. பிரம்மம் ஒன்றாயினும் ஜீவாத்மாக்களும் அச்சித் வஸ்துக்களும் அவனோடு பிரிக்க இயலாது கலந்துள்ளன. ஸ்ரீ ராமானுஜரின் பிரம்மம் ஸ்ரீ சங்கரரின் பிரம்மம் போல நிர்குண நிர்விசேஷண வஸ்து அல்ல. சகல கல்யாண குணங்களும் உடையது, உருவம் உள்ளது, மோட்சம் அளிக்க வல்லது, என்றுமே தன் பிராட்டி அகலாவண்ணம் இருப்பது, பர வியூக விபவ அர்ச்சை அந்தர்யாமி என 5 நிலைகளில் நின்று நமக்கு என்றுமே வழிகாட்டுவது, உலகில் உள்ள அவனை தவிர்த்த அனைத்து உயிருள்ள, அதாவது சித், உயிரற்ற அச்சித் வஸ்துக்களும் இருப்பிடமாக உள்ளது. சித் அச்சித் அனைத்து பொருள்களிலும் கண்ணுக்கு தெரியாமல் கட்கிலையாக நின்று அனைத்தையும் காக்கும் உள்ளுரையும் பொருள் அது. நல்ல ஆச்சாரியன் மூலம் இதனை புரிந்தவனுக்கு முக்தி உண்டு என்பது சுவாமியின் திருவாக்கு. அமிர்த ரஞ்சனியின் தொடக்கத்தில் இவர் அருளுவது, முக்திக்கு அருள் சூட 3 தெளி முன்னம் இத்திக்கால் இதம் ஏற்கும். முக்திக்கு காரணமான பகவானின் கிருபையை பெற சித் அச்சித் ஈஸ்வரன் என்கிற தத்துவத்ரய அறிவு வேண்டும். இதனை அறிவதன் மூலம் உபாய அறிவும் உண்டாகும். வைணவம் சொல்லும் உபாயம் என்பது 2: பக்தி, பிரபத்தி. இதில் பிரபத்திக்கே ஏற்றம் இங்கு. நாம் செய்யும் சாத்தியோபாயமான சரணாகதியும் அதனை என்றுமே எதிர்பார்த்து சித்தோபாயமாக அவன் நிற்பதையும் சுவாமி ஒரே பாசுரத்தில் விளக்குகிறார். ஒன்றே புகழ் என்று உணர்ந்தவர் காட்ட திருவருளால் அன்றே அடைக்கலம் கொண்ட நம் அத்திகிரி திருமால் இன்றே இசையின் இணையடி சேர்ப்பர் இனி பிறவோம், நன்றே வருவதெல்லாம் நமக்கு பரம் ஒன்றிலதே. அனைத்தும் உணர்ந்த ஆச்சாரியர்கள் எம்பெருமான் ஒருவனே அடையத்தக்கவன் என்று அவனையே காட்ட, நாமும் அவனை சரணடைந்தால் திருவோடு விளங்கும் அவன் அன்றே நமக்கு அடைக்கலம் தந்து நாம் முக்தி பெற இசைந்தால் அன்றே அவன் திருவடிகளில் சேர்ப்பான். இனி நமக்கு பிறவி இல்லை எனும் உத்திரவாதத்துடன் இனி இங்கு இருக்கும் வரையில் நமக்கு அனைத்துமே நன்மையே, நமக்கு எப்பாரமும் இல்லையே. அடுத்து விசிஷ்டாத்வைத முழு சித்தாந்தத்தையும் ஒரே பாசுரத்தில் அடக்குகிறார். குடல் மிசை ஒன்றியும் கூடியும் நின்ற கொடுந்துயரும், உடல் மிசை தோன்றும் உயிரும் உயிருக்கு உயிராம் இறையும், கடல் மிசை கண்ட தாளத்திரல் அவை கோத்த பொன்னூல், மடல் மிசை வந்த வார்த்தை அதன் பொருளென வகுத்தனமே. இந்த கொடுந்துயர் கொடுக்கும் அச்சேதனமான உடலோடு கூடி நின்று அதனை நடத்தி செல்லும் சேத்தனமான ஜீவாத்மா, அதனுள் அந்தர்யாமியாக உறையும் சர்வேஸ்வரனும், முறையே கடல், கடலில் உள்ள முத்துக்குவியல், அந்த முத்துக்களை கோத்த கண்ணுக்கு புலப்படாத பொன்னூல் என்றும், இவைகள் மடல்மிசை வார்த்தை என வேத வாக்கியங்கள் என்றும் அருளுகிறார். இதையே கீதையில் பகவான் மத்த பரதரம் நானியத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோக்தம் சூத்ரே மணிகணா இவ. என்னை விட உயர்ந்தது எதுவும் இல்லை, அனைத்தும் என்னிடம் நூலில் கோர்க்கப்பட்ட முத்துக்கள் போல் இணைந்துள்ளன. அனைத்து சித் அச்சித் வஸ்துக்களுக்கும் எம்பெருமானே ஆதாரமாக உள்ளுரை பொருளாக நின்று அடிவாழ்வு தளம் என்று திகழ்கிறான். இதனை வேதத்தினை ஒப்புக்கொள்ளாத இதர மதங்களை தனது வாதங்கள் மூலம் முறியடித்த பெருமை இவருக்கு உண்டு. சாக்கியர், புத்த மதம், ஜைனம், சார்வாகர், சாங்கியர், தார்க்கிகள் அதாவது தர்க்கவாதிகள் என பலரையும் வென்று நம் மதத்தினை நிலைநிறுத்திய பெருமை இவரை சாரும். நாம் அவனிடமிருந்து ஒதுங்கி நின்றாலும் ஒரு தாயை போல நம்மிடம் அன்பு காட்டும் எம்பெருமானின் கருணைதான் இதற்கு காரணம் என்கிறார். தள்ளத் துணியினும் தாய்போல் இறங்கும் தனித்தகவால் உள்ளத்து உரைகின்ற உத்தமன் தன்மை உணர்ந்து உரைத்தோம். முன்பே கூறியது போல ரகசிய மந்திரங்களை நேரடியாக குறிப்பிடாமல்
எண்ணிக்கை மூலமே தெரியப்படுத்தும் ஆற்றல் சுவாமிக்கே உண்டு. இதனை மிக அழகாக மற்றொரு பாசுரத்தில் 8ல் 6 2ல் 1ல் எங்கும் 6 இயம்புவர் விட்ட 6 பற்றும் 6 வீடு கண்டு மேவுவார் என்கிறார். 8 என்பது அஷ்டாட்சரம், 6 2 என்பது துவயம், 1 என்பது ஒரு ஸ்லோகமாக அமைந்த சரம ஸ்லோகம். இம்மூன்று மூலம்தான் 6 உபாயமான பிரபத்தி என்கிறார். வைணவர்கள் இந்த 3 முக்கிய மந்திரங்களை இரகசிய மந்திரங்களாக போற்றி அவைகளை இரகசியத்ரயம் என கொண்டாடுகின்றனர். அவை அஷ்டாட்சரம் எனப்படும் திருமந்திரம், 3 பதங்கள். பிராட்டியுடன் கூடிய எம்பெருமானை சரணடையும் துவயம், 6 பதங்கள். கீதையில் அவன் கூறிய அனைத்தையும் விட்டு என்னை மட்டுமே சரணடை, உன்னை நான் விடுவிக்கிறேன் என்கிற 12 பதங்கள் கொண்ட ஸ்லோகம் இவை 3மே. இரகசியத்ரயமே மோட்ச சாதனம் என வலியுறுத்தும் வகையில் 3ல் 3 மூவிரண்டும் முன்னான்கும் தோன்றத் தொலையும் துயர் என்பது அவர் திருவாக்கு. சுவாமியின் இரகசிய கிரந்தங்கள் அனைத்துமே இரகசியத்ரய விளக்கமே. இத்துணை இரகசிய கிரந்தங்களுக்கும் சிகரமாக விளங்குவது அவரது இரகசியத்ரய சாரம். இதனை அவரது மேக்னம் ஓப்பஸ் ஆக கருதலாம். அதிகார சங்கிரகம் எனப்படும் பிரபந்தத்தில் இரகசியத்ரய சாரத்தின் 32 அதிகாரங்களின் அர்த்தத்தையும் விளக்கும் வண்ணம் அமைந்துள்ளன. முதல் பாசுரத்தில் ஆழ்வார்கள் அனைவரின் பெயரையும் குறிப்பிட்டு அவர்களின் பாசுரங்களின் பெருமையை குறிப்பிடும் போது, செய்யத்தமிழ் மாலைகள் தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெரிகின்றோமே என்று வடவேதத்தினை மறை என்று பெயரிட்டு வேதத்தில் புரியாத இடங்களை ஆழ்வார்களின் தமிழ் வேதம் மூலம் அறிகின்றோம் என்கிறார். ஆழ்வார்கள் பதின்மறை பற்றி பொய்கை முனி பூதத்தார் பேயாழ்வார் என இந்த வரிசைப்படுத்தும் நம் சுவாமி மதுரகவி ஆழ்வாருக்கு தனி பாசுரம் அருளியுள்ளார். நம்மாழ்வாரை மட்டுமே தெய்வமாக எண்ணி தேவுமற்றறியேன் என்று இருந்த இவர் இயற்றிய பிரபந்தம் கண்ணினுன் சிறுத்தாம்பு வைணவ உலகில் மிக போற்றப்படுகிறது. மதுரகவியை போற்றி இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில் என்பது சுவாமியின் பாசுரம். மதுரகவியாரின் கண்ணினன் சிறுத்தாம்பு 11 பாசுரமே. முதல் பாசுரத்தில் ஆழ்வார் நம்மாழ்வார் பற்றி நினைக்கையிலேயே அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே என்று தொடங்குகிறார். இதனை நம் சுவாமி இன்பத்தில் என்று ஒரு வார்த்தையால் குறிப்பிடுகிறார். அடுத்து மேவினேன் அவன் பொன்னடி மேன்மையே என்று ஆழ்வாரின் திருவடிகளில் சரணடைவதை இறைஞ்சுதலில் என்கிறார் நம்ம சுவாமி. இவ்வாறு 10 வார்த்தைகளால் மதுரகவியின் 10 பாசுரங்களையும் விளக்குகிறார். இந்த கைவண்ணம் வேறு எந்த புலவனிடமும் காண இயலாது. வைணவத்திற்கே உரிய குரு பரம்பரை அடுத்து பேசப்படுகிறது. என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கி யானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்த வள்ளல் என்று தொடங்கி இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே என்று முடிக்கிறார். எனக்கு ஜனனம் அளித்த எனது திருத்தந்தை அல்லது எனக்கு ஞானம் தந்து எனக்கு நான் அவனுக்கே அடிமை என்கிற அறிவை தந்த என் ஆச்சாரியன் இவர்களை முதலில் சரணடைந்து, அக்காலகட்டங்களில் தந்தையே பலருக்கு ஆச்சாரியர் என்பதும் இருந்திருப்பதால் அது ஒருவராகவும் இருக்கக்கூடும். சரணடைந்து எம்பெருமானார் வழியாக ஆளவந்தார் நாதமுனி நம்மாழ்வார் என்று மனதினை செலுத்தி பிராட்டியை முற்பட வணங்கி எம்பெருமான் திருவடிகளை பற்றுகின்றேன் என்பது இதன் திரண்ட பொருள். இங்கு எம்பெருமானாரை தனித்து பெரும்பத்தூர் வந்தவள்ளல் என்று குறிப்பிடுகிறார். எம்பெருமானையும் நம் தத்துவத்தையும் நமக்கு காட்டிக் கொடுத்த பெருமை எம்பெருமானாரையே சேரும். எனவே தான் அவர் வள்ளல். நமக்கு கிரந்தங்களை வழங்கி நம்மை உய்விக்கும் ஆச்சாரியர்கள் இருவகைப்படுவர். அவர்கள் அனுவிருத்தி பிரசன்னாச்சாரியர் என்றும் கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர் என வகைப்படுத்தலாம். சீடனின் தகுதி அறிந்து பாடம் கற்பிப்பவர்கள் முதல் வகை. தானே கருணையுடன் முன்வந்து கற்பிப்பவர்கள் 2ஆம் வகை. ஸ்ரீராமானுஜருக்கு முந்தியோர் அனைவரும் முதல் வகை எனலாம். ஸ்ரீராமானுஜர் தான் முதலில் பாருலகில் ஆசை உடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார். ஸ்ரீ மணவாள மாமுனிகள் தனது உபதேச ரத்ன மாலையில் குறிப்பிடுகிறார் என்பது அனைவருக்கும் தெரியும். ஸ்ரீராமானுஜரின் சமகாலத்தவரான திருவரங்கத்தமுதனாரே அவரை தனது ராமானுஜ நூற்றந்தாதியில் காரேழ் கருணை ராமானுசா என்று
ஜலதள விபாகம் இன்றி வர்ஷிக்கும் மேகத்திற்கு ஒப்பிடுகிறார். இதனை ஒட்டியே நம் சுவாமியும் சுரக்கும் சுரபி போல் சொல்லமுதம் சொரியும் ஸ்ரீ ராமானுஜரை வள்ளல் என்று தனித்து குறிப்பிட்டார் மேலே அனுபவித்த ஆச்சாரிய பரம்பரை பாசுரத்தில். வேறு மதம் எதுவுமே ஏற்காத வைணவத்திற்கே உரித்தான ஈஸ்வரனுக்கும் சேத்தன அச்சேதன வஸ்துக்களுக்கும் உள்ள சரீராத்ம பாவத்தை பிரதான பிரதிதந்திரம் என்பர். சேத்தனா சேத்தனங்கள் ஈஸ்வரனுக்கு சரீரம் என்பது இம்மதத்திற்கே உரிய பிரதான கோட்பாடு. இதனை விளக்க நிலைத்தந்த தாரகனாய் நியமிக்கும் இறைவனுமாய் இலது ஒன்று எனா வகை எல்லாம் தனது எந்தையுமாய் துளை ஒன்றிலை என நின்ற துழாய்முடியான் உடம்பாய் விலையின்றி நாம் அடியோம் எனும் வேதியர் மெய்ப்பொருளே. அவனே நம்மை தரிப்பவன், நியமிப்பவன், எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே அவனுடையது என்று இருப்பவன், தனக்கு சமமான வஸ்து ஏதும் இல்லை என்று இருக்கும் திருத்துழாய் முடியன். நாம் அனைவரும் அவனுக்கு சரீரமாய் அவனுக்கே அடிமையாய் என்றுமே இருப்போம். அவனின் தாரகத்துவம் நியந்திரத்துவம் இவை புலனாகிறது. பக்தி பிரபத்தி இவை இரண்டில் பிரபத்திக்கே ஏற்றம். ஸ்ரீராமானுஜரின் கொள்கைப்படி இதனை அனைவருமே செய்ய முடியும். சாதி நியமம் இல்லை, ஆண் பெண் எனும் வேறுபாடு இல்லை. பக்தி போல தைலதாரா அவிச்சின்னமாக எந்த இடைவெளியும் இன்றி எண்ணெய் ஒழுகுவது போல செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதனை சுவாமி அந்தணர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் நொந்தவரே முதலாக நுடங்கி அனன்யராக வந்தடையும் என்று வேறு பலன் வேறு தெய்வம் இல்லை என்று சரணடைந்தால் பலன் உறுதி. உளதான வல்வினைக்கு உள்ளம் வெறுவி உலகளந்த வளர்த்தாமரை இணைவன் சரணாக வரித்தவர் தாம் களைதானென எழும் கண்மம் துறப்பர் துறந்திடிலும் இளைத்தாம் நிலைசக எங்கள் பிரான் அருள்தேன் எழுமே. பிரபத்திக்கு முன் செய்த பாபமெல்லாம் சரணடைந்த பின் ஒழியும். சரணடைந்த பின் அறியாமல் செய்த பாபங்கள் ஒட்டாது. அறிந்து செய்யும் பாபங்கள் பிராயச்சித்தத்தினால் ஒழிந்து போம். எனவே உலகளந்த அப்பிரானின் தாமரை அடியினை என்றும் பற்றுவோம். சுவாமி தேசிகன் அருளிய மிக உயர்ந்த ரகசிய நூல் ரகசியத்ரய சாரம். 32 அதிகாரங்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் சங்கிரகமாக ஒரு பாசுரம் தரப்படுகிறது. அதன் தொகுப்புதான் அதிகார சங்கிரகம். இவை அனைத்துமே செவிக்கு அமுதம். சுவாமியே அதனை செப்ப செவிக்கமுதென்ன திகழும் செழுங்குணத்து தப்பற்றவருக்கு தாமே உகந்து தரும் தகவால் ஒப்பற்ற நால்மறை உள்ள கருத்தில் உரைத்தது உரைத்த 32 முத்தமிழ் சேர்ந்த மொழித்திரு என தமிழ் மொழிக்கு இவை அலங்காரமாகிறது என்று பெருமிதம் அடைகிறார். கோயில் திருமலை பெருமாள் கோயில் என வைணவர்கள் கொண்டாடும் ஸ்ரீரங்கம், திருவேங்கடம், காஞ்சிபுரம் கோவில்களையும் இப்பகுதியில் பாடுகிறார். திரு அரங்கத்தினை சுவாமி தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்கம் எனத் திகழும் கோயில்தானே என்று போற்றுகிறார். புண்ணியத்தின் புகழ் இதுவென புகழும் வெற்பு பொன்னுலகில் போகமெல்லாம் புணரும் வெற்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வேங்கட வெற்பு என விளங்கும் வேத வெற்பே என வேதத்திலேயே போற்றப்பட்ட மலை என்று புகழ்ந்து பிரபத்தி செய்த பின் பிரபன்னன் தங்குமிடங்களில் தலையானது திருமலையும் திருவரங்கமுமே என்று போற்றுகிறார். அவருக்கு மிகவும் உகப்பான ஸ்ரீ ஹயக்ரீவரை அழகாக வெள்ளி பரிமுகர் என்று அழைத்து அவர் தம் துணைதான் தனக்கு ஞானத்தை அள்ளி தந்ததாக அவரை நினைவு கூர்ந்து இப்பகுதியை தலை கட்டுகிறார். வெள்ளை பரிமுகர் தேசிகராய் விறகால் அடியோம் உள்ளத்தெழுதியது நாம் ஓலையில் இட்டனம் என்று உலகில் ஓலையில் இட்டதை உள்ளத்தில் எழுதுவர். நாம் பரிமுகர் நமது உள்ளத்தில் ஓதியதை ஓலையில் இட்டோம் என்று சுவையாக அருளுகிறார். தொடர்ந்து அனுபவிப்போம்.